எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் அரௌண்ட் 970 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. உங்கள் புண்ணியத்தால் இன்னும் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 1000 சப்ஸ்கிரைபர் ஆகிடும். நான் உங்கள்கிட்ட 1 லேக் 2 லேக்லாம் கேட்கல. 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு கொண்டு வாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் இருக்காமா. ஸோ அந்த ஃபார்ம் எங்கே ப்ரோ இருக்குது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மார்னிங்கே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்கான ஒரு கம்ப்ளீட் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறோம் இப்போ தான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டிவிக்கு சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி 4000 ருபீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் மாதம் இந்த தொகை மாதிரி கொடுக்குறன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உரிமை தொகைடா அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல் ஐக்கான ஆலில் போட்டுட்டு ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வெப்சைட் நான் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இதுக்கான அமௌண்ட் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இதுக்கான ஃபார்ம்ஸ்க்கும் அமௌண்ட்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா அதே சில பேர் தெரியல. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான தான் ஒரு மெயின் விஷயம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மீஷோ லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் கீழே ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகும். ஓகேங்களா? டிவிகே 4000 யூத் ஸ்கீம். ஓகேங்களா? 2026 எலிஜிபிலிட்டி அண்ட் டேட் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன நான் சொல்லிடுறேன். அதாவது டேரெக்டாக மந்த்லி கேஷ் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 4000 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்ரி மந்த் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இது உங்கள் ஸ்கில்க்காக, உங்களோட அப்கிரேட்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அமௌண்ட் இல்லைனா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவங்க சைடு போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியல. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்ட் கிராஜுவேட்ஸ், அதாவது நீங்கள் டிகிரி முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை பிஜி முடித்தவங்களாம் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மந்த்லி 4000 ரூபா அலவன்ஸ், அதாவது 4000 ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரியலாக லான்ச் பண்ணான்னு கேட்டிங்கன்னா லான்ச்சிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் உண்மை தான். ஓகேங்களா? இதே நீங்கள் டிப்ளமோ இல்லை 12வது படித்து முடிச்சிருக்கீங்க, இல்லை ஐஐடி ஹோல்டர்ஸ்னால் 2500 ரூபா. ஓகேங்களா? அதுக்குமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் பண்ணணும். இதே கிராஜுவேட் வித் ஸ்கில் ட்ரைனிங்க்கு 10,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் இன் அப்ரூவ்டு அப்ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கான ஒரு அமௌண்ட் 10,000 ருபீஸ் அவங்க சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் நியூ யூசர்ஸில் போயிட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டரில் இருக்கணும், இல்லைனா ரினிவல் பண்ணி இருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் நான் சொல்லிடுறேன். ஆதார் கார்டு, கிளாஸ் 12த்துக்கான டிப்ளமோ இல்லை டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, இது ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். அதாவது ரெசிடென்ஸ் ப்ரூஃப்னால் இப்போ இருக்க அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். இது கம்பல்சரி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எதில் போய் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா TN-Government.in போய் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் அந்த டிஎன் மிஷின் போர்ட்டலுக்கான அந்த ஸ்கீம் மேபி லான்ச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஆன்லைனுக்கு நீங்கள் கிரியேட் யூஸிங் ஆதார் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் யார் யாருக்கு, ஓகேங்களா? ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலவன்ஸ் ரென் அன்டில் எம்ப்ளாய்மெண்ட், உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த 4000ன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இதில் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த 10,000ன்னு ஒன்று சொல்லலாம். அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4000 ரூபா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, 10,000 ரூபா இஸ் ஃபார் த கிராஜுவேட்ஸ் ஹூ ஆர் என்ரோல் இன் த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இன்டர்ன்ஷிப்ஸு ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லுவேன், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க ஸ்கில்க்கு லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்க்கான ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சாலுமே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது
வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃப்ரீலான்சிங் மாதிரி கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து மேபி என்னோட கெஸ் படி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஃபார்ம்ஸ்லாம் வந்திருக்குன்ற மாதிரி சில வீடியோஸ் நான் பார்த்தேன். அந்த ஃபார்ம் பற்றி ஏன் ப்ரோ நீங்கள் போகலான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்முக்கான லிங்க் எங்கேயுமே கிடையாது. நானுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். உங்கள் எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன, ஸோ அதே மாதிரி யார் யாருக்கு இந்த 10,000 யாருக்கு. எனக்கு இந்த 10,000 ஸ்கீம் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால தான் முக்கியமான விஷயம், நம்ம சேனல் 1K அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி போடுறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பை கைஸ்.